ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது நாங்கள் சண்டே எடுத்த வீடியோ. இது நாங்கள் சண்டே சிஎஸ்டி போயிருந்தோம். அப்போது போய் காலையில் இங்கேருந்து கிளம்புனோம். அதுக்கு வீடியோ தான். நாங்கள் அங்கே போய் ஸ்டார்டிங் போய் அங்கே போய் வந்து இலை சாப்பாடு இருந்தது. இங்கே ஃபுட்ஸ் பக்கத்தில் அங்கே போய் உட்காந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். நல்லா சாப்பாடு இருந்து நம்ம கேரளாவில் சாப்பிட்ற மாதிரி இந்த ப்ரௌன் ரைஸ் இருந்தது, சாம்பார் இருந்தது, அவியல், பொரியல், வேறு இன்னொரு பைனாப்பிள் போட்டு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பைனாப்பிள் பாஜின்னு சொல்லி அது நல்லா இருந்தது. ரொம்பவே கூட்டு மாதிரி இருந்தால் அப்பளம் இருந்து, மோர், பாயசம் இருந்தது, வேறு ரசம் இருந்தது. அவ்வளோ கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அன்லிமிட்டட் தான் சாப்பாடு. ஒரு பர் பர்சனுக்கு 360 rupees பிளேட். 360 rupees பிளேட்டு. இது என் சித்தி, எனக்கு தங்கச்சிக்கு பையன். இது என் சேலை கட்டிகிட்டு இருக்காது என் தங்கச்சி. இது சாம் கப்பா, இது ஆலியா சாம். அது சாப்பாடு முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வர்லி வந்தோம். வர்லியில் கொஞ்சம் உட்காந்துட்டு நல்லா காற்று. அன்றைக்கி ரொம்ப வெயில் அடிச்சுது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் உட்கார முடிச்சு கொஞ்சம் கூட வெயிலே தெரியல, நல்லா காற்று அடிச்சுது. வேறு எங்கள் ஃபஸ்ட்டாக உட்காந்துருக்கிறது எங்கள் அண்ணனுக்கு பிள்ளை மகா தான், பேரு கைரோ. ஆலியாவோட 8 months சின்ன பிள்ளை. எல்லாமே ஒரே வயசு தான். வேறு எங்கள் அண்ணன், என் தங்கச்சிக்கு பிள்ளை பையன் இருக்கான் ஒருத்தன், அவனுமே அதே வயசு தான். ஒரே இயர் ஸ்கூலில் தான் வருவாங்க. 6, 8, 9 month அவ்வளோ கேப் இருக்கும். பிறகு நாங்கள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டே போனோம். ஒரு பெரிய ரோடு இருந்து அங்கே ஹஜ்ஜி அலி வேறு தெரிஞ்சுது, அதனால் அவங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அது உள்ளே தான் ஹஜ்ஜி அலி. இது வந்து க்ரோஃபர் மார்க்கெட் சொல்லுவாங்க சிஎஸ்டியில். அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே நிறைய பொருட்கள்லாம் நிறையவே இருந்தது. இது ஒரு சின்ன ஷாப் மாதிரி இருந்தது, சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருந்தது. அதையுமே நான் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக கிளம்பி அந்த போட்டி இந்த வரலி முடிஞ்சு நாங்கள் அதுக்கு பிறகு க்ராஃபர் மார்க்கெட்டுக்கு போகையில் எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரும்போதுலாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வழி தெரியும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலி போன மாதிரினா ஒரே வண்டியில் போனது. இதுதான் ரொம்ப நாள் கழித்து போனது. இதெல்லாம் வர்லியில் இறக்கி விட்டது தான். அதுக்கப்புறம் எல்லோரும் விளாண்டது தான் ஞாபகம் இருக்குது. வாலியாக தான் நிற்கவே இல்லை, கடைசியில் ஓட்டிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு பிரிட்ஜு சொன்னீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிரிட்ஜு அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் போகணும். அந்த பிரிட்ஜ் தான் இது. எப்படின்னா மேலே டிரான்ஸ்பரண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம கடலுக்குள்ளே போவோம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் தண்ணி தான், மேலே தண்ணி தான். ரோடு நல்லா போட்டுருக்கு. ரோடு நல்லா வளர்த்தியாக போயிட்டு இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. எப்படி தெரிஞ்சது, நம்ம க்ளவுடுக்குள்ளே வந்து போகிற மாதிரி வெளியே இருந்த சீனரி அப்படியே இருந்தது. நம்ம ஏதோ க்ளவுடுக்குள்ளே வந்து போகிற மாதிரி இருந்தது. அந்த ரோடு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இன்றைக்கி குரல் கொஞ்சம் கரகரன்னு ஏன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால அப்படி இருக்குது. சாரி. இது ஆலியா கை தான். 4-5 விரல் தெரியுது. அது ஆலியா கை தான். அவள் ஒரு நாள் நெயில் பாலிஷ்லாம் போட்டிருந்தான், அதான் அவள் கை தெரியுது. இந்த ரோடு அப்படியே எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் போகணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் நானே ரொம்ப நாள் கழிச்சிருக்கேன் தெரியும். அதனால் யாருக்காவது பார்க்கணுன்னா அவங்க பார்த்துக்கலாம். இது என்ன நெட் மாதிரி தெரியுது. ஏன்னா சன் மேலே படக்கூடாதுன்னு வண்டிக்கு மேலே நெட் போட்டிருந்தல, அதனால அப்படி இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் கிளாஸ் அப்படி இருக்காது, நம்ம பேக் கிளாஸ் மாதிரி தான் அப்படி இருக்குது. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே சண்டே எல்லாமே ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த பாருங்க, நீங்கள் மேலே போகிறது தெரியும் பாருங்க. அண்டர் கிரவுண்ட் மேலே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நேரு ரோடாக தான் போயிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வண்டியில் ரொம்ப தூரம் போகிறதுக்கு நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டே இருந்தோம். அந்த ஒரு 3 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், 13 ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியல, சாரி. ரொம்ப தூரம். ஆனால் அப்படி வண்டி போயிட்டே இருந்தேன் நான் ஷாப். ஏன்னா இங்கே நிற்கவும் கூடாது வண்டி. பக்கத்தில் மேலேயும் ஒரு பிரிட்ஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வண்டி போயிட்டே இருந்தோம். நாங்கள் அப்படியே நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோம். வண்டி நினச்சின பேர் நம்ம வாழாது, அதனால பிரச்சனை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வேறு நீங்கள் எல்லோரும் சண்டே வீட்டில் தான் இருந்தீங்கன்னா அப்படி இல்லை வெளியே எங்கே போயிருந்தீங்களா, வெளியே போயிருந்தா எங்கே போயிருந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு நாங்கள் அது பக்கத்துலேயே க்ராஃபர் மார்க்கெட் வந்தோம். இது க்ராஃபர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன பூனைலாம் நிறையவே இருந்தது. கீழே இருக்கிறது வெள்ளை கலர் பூனை, மேலே இருக்கிறது கருப்பு கலர் பூனை தான். அது நாய் கிடையாது, பூனை தான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பூனை தான். நிறைய கேட்ஸ் இருந்தது. ஆனால் அதில் எழுதுந்த டியூனா டச் நல்லா நிறைய பேர் டச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பிள்ளை அழுதுட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அம்மாட்ட பொருள் கேட்டாலும் இது எங்கள் அம்மா வாங்கி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவள் அழுதுட்டு இருந்தான். நான் கொஞ்சம் நடக்கிறதுக்குள்ள ஒரு வேலை மிஸ் ஆகிட்டு அம்மாவை தேடுறாங்க. இல்லை அவங்க அம்மாவை தேடலாம் அழுதுட்டு இருந்தாங்க. வீடு பக்கத்தில் இருக்கிறது தான். இவங்க எப்படின்னா அந்த கேட்டை எப்படிலாம் பண்ணாங்களோ அது போகக்கூடாது, ட்ரெயின் கேட்டு மாதிரி பண்ணிகிட்டே இருந்து
அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. எங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் இருக்காமல் அதுக்கிட்டே வருவாங்க ரேபிட் வேணும்னு. ரேபிட் வைக்க நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்ன பிரச்சனைனா சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் நம்ம அவ்வளோ க்ளீனாக ரொம்ப வச்சுக்கிட முடியாது நம்மளால். அதனால இன்செக்ட்ஸ் வரலாம், சின்ன பிள்ளைகிட்ட ஒரு அலர்ஜி வரலாம், அதனாலேயே வைக்கிறது கிடையாது. யார் வீட்டிலாலும் நீங்கள் பெட்ஸ் அனிமல் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன வச்சுருங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த கேட் தான். அந்த கேட் அவங்க ட்ரெயின் பண்ணி பாயில் ஏதோ ஊற்றிட்டு இருந்தாங்க. ஒரு ஜெல் மாதிரி இருந்தது, என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது என்னென்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பிள்ளைகளும் ஜெல் மாதிரி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் தூங்கக்கூடாது ஆக்டிவாக இருக்கணும்னு போட்டாங்களா இல்லை எதுக்காக போட்டாங்கன்னு தெரில. யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு இப்போ இது பார்த்தா இது நாய்க்குட்டி ஃப்ரெண்ட்ஸ். அது பூனைக்குட்டியில் நாய்க்குட்டி வெள்ளை கலர்னு தெரியுதுல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரேபிட். அதுதான் வேணும்னு சொல்லி அழகிட்டு இருந்தால் நான் வாங்கி கொடுக்கல. ஏன்னா 2 பீஸ் ஜோடினா 2 ரேபிட் 1000 ரூபா சொன்னாங்க, அதனால வாங்கினாங்க. அது பிறகு